ஆதியே துணை. மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு களை தந்த நாளையில் தூய ஞான சுடர் விளக்கன் நூலே தூய ஞான சுடர் விளக்கன் நூலே பாய வைத்த பதத்தை மறப்பனோ தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் தயவினாலும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் உருவாக்கப்பெற்ற மதுரை மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் மெய்வழி தெய்வத்தின் பேரருளை வேண்டி அவர்களின் அன்பினை பிடியாக ஏற்று வந்து கொண்டிருக்கும் நன்மண மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையினால நேரம் பத்தாது. தெய்வம் வாக்கியத்தில் கேட்பாங்க, உசுருக்கான பேச்சு பேசுகிறேன், வந்திருக்கிற நேரத்தை பாருங்களேன் அப்படின்னு. மதுரைக்கு வந்தால் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது, கேட்கறதுக்கு நேரம் அப்படி மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பேசுகிறாங்க, நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் ஜிகே என்ன நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு. முத்து முகமது என்ன சாலவாசையாக வந்து அங்கேருந்து வந்து கொடுக்குறாரு. பஞ்சாட்சரம் சரவெடியாக வெடிக்கிறாரு. எல்லாமே செவி உணவு தான், அருமையாக இருக்குது. இதெல்லாம் எந்த பாஷையில் பேசுகிறாங்க? எந்த பாஷையில பேசுறாங்க அப்படின்னா தமிழ் தானே. நாம புழங்கிட்டு இருக்கிறதும் தமிழ் தான், நம்ம பேசுறதும் தமிழ் தானே. அப்ப இன்னைக்கு தலைப்பு மெய்வழி தெய்வ தமிழ். சரி, போன மாசம் என்னமோ ஒன்று பேசுனதாக சொல்றாங்க, அது என்ன சொல்லுங்களேன். உஷாரா இருக்கிறாங்க. 9 வாசல் உத்தாளிடு. அதுல வந்து எப்படியெல்லாம் நம்மளால முடியாது, ஆனா நமக்காக வேண்டி தெய்வம் தான் போட்டுறாங்க, உத்தாள் போடுறாங்க. இந்த ஜீவனை வந்து வெளியே போக விடாம யுகவித்தா மாத்துறாங்கன்றத பார்த்தோம் இல்லையா? அதுக்கு காரண காரியமா இருந்தது என்னன்னு பார்த்தா நம்மோட தெய்வ தமிழ் அப்படிங்கிறத இன்றைய தலைப்பில் எவ்வளோ நேரம் நான் கொடுத்துருக்குறீங்க? போதுமானது. அதை நாம இங்க பார்ப்போம். தெய்வத்தமிழ். தமிழோட வாக்கியங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல குறிப்பா ஏன்னா நேரத்தை கருதி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தமிழை நம்ம கற்றுக்குவோம். எடுத்த உடனேயே கோடாயுதக்கூர்ல தெய்வம் பகாபத துள்ளுலாவும் என்னது, அந்த பகாபத துள்ளுலாவும் அற்புத காட்சிகளேன்னு ஒரு வார்த்தை வரும். வார்த்தையை வந்து பிரிக்க முடியாத ஒரு சொல்ல கூட உடைச்சி அந்த சொல்லுக்குள்ள இது இருக்குது பார்
அப்படின்னு காட்டக்கூடிய தகுதி உடையதுதான் தெய்வத்தமிழ். ஏன் அப்படின்னா தமிழே அவங்க தான். ஒரு சொல்லு இருக்கு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே இல்லாத போது தமிழ் என்னவா இருக்கும்? ஈசனா இருக்கும், அரூப வஸ்துவா தான் இருந்திருக்கும். அப்ப அந்த தமிழ் தான் இதை உருவாக்குச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த சொல்லு இருக்கு. ஆனா அந்த தமிழ் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெய்வம் நமக்கு தெரியலனாலும் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அதை இப்ப பார்ப்போம். ஆண்டவர்கள் அறிவு அறிப்பாடம் முதலிலிருந்து சொல்லுங்க. மெய்வழி வரதராஜானந்தர். ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை என்று போத ஆரம்பிக்க ஆண்டவர்கள் அதை நாம் சொல்லவில்லை. முதலாக திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் நீ படித்தாயே அதை சொல்லு. அவங்க காலத்துல அது. இன்னைக்கு திண்ணையும் இல்லை, சின்ன பள்ளிக்கூடமும் இல்லை, எல்லாம் கட்டடமா மாறி போச்சு. மெய்வழி வரதராஜானந்தர். ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஆண்டவர்கள் என்ன எல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறாயே, என்ன எல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறாயே, ஆகவே எல்லா அக்ஷரங்களும் நீதானா? இந்த கேள்வி நம்ம தமிழ் தானே படித்தோம், தமிழ் மொழி பாடத்தில் தான் படித்தோம். இப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் படிக்கிறாங்க. தமிழ் மொழி பாடத்தை எடுத்து படித்தவங்களுக்கு இந்த கேள்வி இப்போதான் புதுசாக தெரியும். தெய்வம் தான் நாங்கள் படித்த போது கூட இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னான்னு எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்கல. இங்க சாலைக்கு தான் சாலை தமிழ்ல சாலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெய்வம் இப்படிதான் படிக்கணும்னு எடுத்து வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த தமிழ் என்னவா இருக்குன்னா தானா இருக்கிறது, அது ஆனா இருக்கிறது. என்ன எல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறாயே, ஆகவே எல்லா அக்ஷரங்களும் நீதானா? கேட்டறியாத இந்த அற்புத தேவ விளக்கத்தை கேட்டு சபையோர் ஆச்சரியத்தில் மூழ்கி நிற்க தொடர்ந்து ஆண்டவர்கள் அக்ஷரங்களின் உதயம் இருப்பிடம் ஆகிய அனைத்தும் மனிதன்தான். 84,100,000 ஜீவராசிகளை வச்சு படிப்பு அப்படின்னு எதுக்காவது இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவுடனே இந்த மனிதனுக்கு கல்வி அவசியம், அந்த குழந்தை பிராயத்திலேயே கொண்டு போய் அப்ப தெய்வம் உத்தரவு பண்ண மாதிரி அவங்க படிச்சது இண்டம் புதரடி இடத்தும் மாரி காலங்களில் வாத்தியார் வீட்டு திண்ணையிலும் அந்த கல்வியை நாம கற்றோம்னு சொன்னாங்க. அப்போ ஆதி காலத்திலிருந்தே மனிதனுக்கு கல்வி என்பது ஒன்று அவசியம்னு நமக்கு தெரியுது. ஆனா அந்த கல்விங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து மதுரை சபைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலந்து பாசுவோம். அக்ஷரங்களின் உதயம் இருப்பிடம் ஆகிய அனைத்தும் மனிதன்தான் என்பதை நம் தமிழில் உள்ள அறிவு அறிப்பாடம் நமக்கு உணர்த்துகிறதல்லவா? என்ன ஆச்சரியம்! ஏன்னா நான் 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 வருது அதுலதான். அந்த அந்த ஆனா அவனுக்கு என்ன பேரு தமிழ்ல? உயிரெழுத்து.
அதுக்கப்புறம் இருக்கிறது காங்காச்சா வருது இல்ல, மெய்யெழுத்து. அப்புறம் இக்கு இங்கு இச்செல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, எது எது ஆயுத எழுத்து? அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும்தான் ஆயுத எழுத்து. எந்த இடத்துல அது பயன்படுது? அந்த ஆயுதம் எங்க? அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஆதிமான்மயத்துல ஆதியோதய பருவத்துல அந்த ஆயுத எழுத்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு வாங்க. போன மாசம் என்னென்னமோ கேட்டோம், அதெல்லாம் நேரமே கொடுக்க மாட்டேன்றோம், அதெல்லாம் விட்டுருவோம். நீங்களே தெரிஞ்சு நீங்களே தெளிஞ்சுக்குங்க. ஆனா இது மட்டும் அடுத்த மாசம் சொல்லுங்க. அருண்மணி விருந்து பெருந்துரை சிறந்த அதுல வருது. சரி. அக்கென்னும் பிரம்ம அருளொளி பெருக்கால் ஒரு தனித்தலைமை உதயமதாகி. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ்ங்கிறது என்னவா இருக்குது? ஆயுத எழுத்தா இருக்கிறது. பிரம்மம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லையே. இந்த பிரம்மத்தினுடைய அசைவினால ஏற்பட்டது தானே இந்த பிரபஞ்சம். அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அக்ஷரங்களின் உதயம் இருப்பிடம் ஆகிய அனைத்தும் மனிதன் தான் என்பதை நம் தமிழில் உள்ள அறிவறி பாடம் நமக்கு உணர்த்துகின்றதல்லவா? என்ன ஆச்சரியம்! தமிழ் அச்சரங்களின் உச்சரிப்பை எவ்வளவு பொருள் நிறைந்தது, என்ன உயர் அறிவு களஞ்சியமாக வாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று பார். அதுல இப்போ உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அப்ப அதை 3 பிரிவா பிரிக்கிறாங்களே, 3 பிரிவா பிரிக்கிறாங்களே. இது என்ன தமிழே மறந்து போன காலத்துல தமிழை பிடிச்சி எடுத்துன்னு ஏதோ பேசுறோம் பண்றோம், இதுக்காக வேண்டி இதெல்லாமா வாத்தியார் தமிழாசிரியர் மாதிரி பாடம் எடுத்துன்னு இருக்கிறது? யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே, வல்லினம் அந்த மாதிரி மாமி சொல்றாங்க பாரு, முத்து முகமது அக்கா அண்ணாவோட ஒய்ஃப். எழல வரல கசட தப்புற நயன நமன எரள வழல, இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அது மறக்க கூடாதுன்னு தான் தெய்வம் ஒரு பாடல் எழுதி கொடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? மெய்வழி உறங்காப்பள்ளி இழந்திருக்கு. அவருக்கு திக்குவாய், அந்த திக்கு மாறணும்னு சொல்லி, உச்சரிப்பு சரியா வரணும்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க. எழிற் பல கலைகள் இலகு செம்மலரே எழு நிலை குலவுள் மலையே பொழிர்தலை களனே நலவயல் விளைவேர் புலன் பளிங்கோளிர் கூல விளக்கே எழிலெழும் சலில துளப கோபுரமே ஏதென புகழுவேன் நயனே விழியனதிரண்டும் தனிகையுன் பதத்தில் விழுந்துறங்கிய சுக விளைவே இந்த பாடல் எழுதி மனப்பாடம் பண்ணி பாட சொன்னாங்க. அப்போ அதில் உலானா, அழானா, இலானா,
இதெல்லாம் மாறி 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 வரும்பொழுது அந்த தெக்கு மாறிடுச்சு, உச்சரிப்பு சரியா வந்தது. நம்ம வேதத்தை படிக்கும்போது சர்வ ஜாக்கிரதையோடு படிக்கணும். ஒரு எழுத்து அச்சரப்பசுக்கு ஏற்பட்டாலும் பொருள் மாறி. ஆதிமான்மியத்தில் பெரிய நன்னன் சின்ன நன்னன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படித்தது ஒளிநாடால கேட்கும்போது சின்னவரோ பெரியவரோ கொஞ்சம் மாற்றி படிப்பாங்க. மகமாக்கா வந்து தப்பா படிக்கிறீங்க, அந்த தெய்வம் மாற்றுவாங்க. தப்பா படிக்கலாமா, படிக்கக்கூடாது, ஜாக்கிரதை. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அதே தானே நம்மளுக்கும். அதனால தான் அந்த எழுப்பலக்கலைகள் பாடல்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா இந்த தெய்வத்தமிழ், மெய்வழி தமிழ் நம்ம நாவல வட்டாடும், பிறளாது, அச்சரப்பிசகு ஏற்படாது. அப்போ அக்ஷரங்களின் உதயம், இருப்பிடம் ஆகிய அனைத்தும் மனிதன்தான் என்பதை நம் தமிழில் உள்ள அறிவு அறிப்பாடம் நமக்கு உணர்த்துகின்றதல்லவா? என்ன ஆச்சரியம்! தமிழ் அச்சரங்களின் உச்சரிப்பை எவ்வளவு பொருள் நிறைந்தது, என்ன உயரறிவு களஞ்சியமாக வாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று பார். இதுகாலம் வரை இந்த நுண்ணிய நுணுகிய மதி நிதி விடிவு வெளியாக்கப் பெறவில்லை. இது எல்லாரும் படிச்சிருக்கலாம், வான்மதி குரல் எல்லாரும் படிக்கிறோம். அதை ஒரு பொருளாக எடுத்து வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உயர்நிலை நம்ம அறிவுக்கு கொஞ்சம் எட்டுது. தமிழினுடைய செயல்பாடு, தமிழினுடைய உச்சரிப்பு, அது வந்து தன் உயிரா இருக்குது, கடைசியில் நம்ம தெய்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. இதுகாலம் வரை இந்த நுண்ணிய நுணுகிய மதிநிதி விடிவு வெளியாக்கப் பெறவில்லை. அப்போ இங்க வரலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லோரும் போலதானே உலகத்துல தெய்வம் ஆதிமான்மியத்தில் குறிப்பிடும் மாதிரி உலகத்தில் ஓடிக்கொண்ட கிருமி கோடிகளில் ஓடிக்கொண்டிருந்த ஒருவனை கிருமி கோடிகள் இன்னைக்கு 900 கோடியை தாண்டிடுச்சு. இந்திய மக்கள் தொகை 150 கோடியை தாண்டிடுச்சு. அப்போ இதுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்கல்ல நம்மள. இப்போ ஆடு மேய்ப்பு திருக்கோல காட்சியில பாடினாங்களே, என்னன்னு பாடினாங்க? நம்மளெல்லாம் என்னவா மாற்றி பாடினாங்க? மேய்ப்பனாம் உலகெங்கும் காய்க்கும் செம்மறி பெண் என்ன கருத்தரும் பிரித்து விளங்கும் வெள்ளாடான் என்னும் காய்க்கும் மறி செம்மறி பெண் என்ன கருத்தரும் பிரித்து மேய்ப்பர். வெள்ளாடுகளாகவும் செம்மறி ஆடுகளாகவும் ஆறறிவு படைச்சது இருந்தாலும் கூட அந்த ஆறறிவு ஆட்டை தான் பிரித்து மேய்ச்சாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அது பார்க்கும்பொழுது நம்ம இங்கே வரலைன்னா நமக்கு அந்த என்ன காமிச்சிருக்கோம் அந்த தமிழ் அப்படிங்கிறத எடுத்த உடனே நமக்கு ஆதிமை உதய புராணத்தில் கொடுக்குறாங்க. அந்த தமிழ் என்ன தெரியுமா செய்யும் உலக மக்களுக்கு? அச்சரம் அனைத்தும் என்னும் அச்சரம் அனைத்தும் என்னும் கோடி பல பாஷை. தமிழ் தான் முதல்ல, அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரிஞ்சு 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 போனதுதான் மற்ற பாஷையெல்லாம். அது இன்னொருத்தர கொடுக்குறாங்க. ஏட்டில் உள்ள பாஷைகள் எல்லாம் கரத்திடனும் காட்டும் குரு அல்லாது காண முடியாதன்னே. அச்சரம் அனைத்தும் என்னும் கோடி பல பாஷை மெச்சு மதனொச்ச நிலை மேனகையனைத்தும் இச்சை பிறங்கிட்டு திரு சாலையில்லாதி கொச்சையுலகோர்க்கது புறம்பு முதுகாமே. வாக்கியத்தில் குறிப்பிட்டு பேசும்பொழுது எம்முடைய மக்களுக்குத்தான் தமிழ் தன்னுடைய முழு அழகையும் காண்பிக்கிறது, ஆனால் வெளியுலக மக்களுக்கோ தன்னுடைய புறமுதுகைத்தான் காட்டுகிறது. அப்போ அந்த தமிழை
அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களாய் நாம் இருக்கிறோம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. எமபடர் அடிபடு கோடாயிருக்கூர்ல ஒரு வாக்கியம். முதலாக நாம் இப்புவனத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து, ஏற்கனவே இதை பேசியிருப்போம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் திரும்பவும் நினைவு கூட்டிக்குவோம். சின்ன வாக்கியம் தான். முதலாக 2 முறை இறங்கி வந்தாங்க. எப்போ? ஒன்று, விரியும் பண்ணை தொழில் சமுசாரியர் நெறியிலங்கு ஜமால் குலநீதரே பெரிய தாய் அன்னை தந்தை ஜமால் ஹுசேன் அரிய சூழ் தங்கியே தனி முதல். நம்மளை போல இல்லை, அப்பவே அது முதலா வந்தாங்க. அப்போ தாயினுடைய கருவறையிலிருந்து இறங்கி நமக்காக வந்தாங்க. முதலாக அந்த பிறப்பு வேற. பாட்டையரை சந்திச்ச பின்னாடி தன்னை அறிந்து தவமுறையில் தலையிட்டு சன்னதங்கள் பெற்று, அதை தான் இங்க குறிப்பிடுறாங்க. முதலாக நாம் இப்புவனத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து, நம்ம என்னமோ நினைச்சுக்க போறோம்னு அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது எமது பிரான் அவர்கள் எம் கையில் பாசபத கங்கணம் ஏற்றியதிலிருந்து. எப்ப ஏற்றினாங்க? கன்னதம் தரும் பருவம் கடந்து மறுபடியும் அவங்க திருப்பரங்குன்ற மலைக்கு போய் அங்க அவங்க இருந்த கோலத்தை பார்த்து அச்சமுற்று, அப்பா நீ இதுக்கு மேல பண்ண வேண்டாம், திரும்பவும் தேர்த்தி, ஏற்கனவே நம்ம பேசுனது தானே, அந்த கங்கணம் எல்லாம் பார்த்துட்டு பாசபதம் ஆசீர்வாத கங்கணம் பூண பெற்றவர்கள் ஆகினார்கள் அண்ணன் படிச்சார். அப்போ அதை வாங்கின பின்னாடி தான் கட்டளை இடுறாங்க. அந்த இருபார சுமையை அவங்க தலையில ஏற்றி வச்சுட்டு, நீ போய் எமது உபதேசத்தை நடத்த கடவாய். ஆதிமான்மியத்தில் அந்த ஆசீர்வாதம் பண்ணி இதை சொல்றார். யாரு? நம்ம பாட்டையர். அதைதான் தெய்வம் இந்த வாக்கியத்தில் நம்ம கொடுக்குறாங்க. எமது பிரான் அவர்கள் எம் கையில் பாசுபத கங்கணம் ஏற்றியதிலிருந்து 12 ஆண்டுகள் கழித்து நாம் முதலாக தீட்சை நடத்திய போது, 12 வருஷம் கழிச்சு. அப்போ அவ்வளோ நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தேடி அலைஞ்சாங்க. ஒரு தலை சிக்காதா? வாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு 50 மைல் நடப்போம். இங்க இருந்து இங்க வரத்துக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 50 மைல் நடப்போம், ஒரு தலை சிக்காதா என்று ஏங்கிய காலம் உண்டு. இப்பொழுது என்னுடைய வயிறு நிரம்பி விட்டதுன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல எம்முடைய பாட்டுக்கு இவ்வளவு இம்முட்டு தானா அப்படின்னு கேட்பாங்க. 12 ஆண்டுகள் கழித்து நாம் முதல் தீட்சை நடத்திய போது தீட்சை பெற்ற பேர் 2, காவல் காத்த ஆள் 1. கொடுக்கிறவர் ஒருத்தர், வாங்குறவர் 2 பேர், காவல் காத்தவர் ஒருத்தர். அப்ப மெய்வழி எத்தனை பேரை வச்சிருந்தது? 4 பேர். அன்னைக்கு தினத்துக்கு நாம் முதலாக தீட்சை நடத்திய போது தீட்சை பெற்ற பேர் 2, காவல் காத்த ஆள் 1. அந்த 1, 2 தான் எம் சாலை தமிழ் 10,000 பேரை படைத்தது. இது சிந்தனை பண்ணி சீர்திக்கு பார்க்கும்போது தான் அது எப்படியெல்லாம் இந்த மெய்வழி வளர்ந்து வந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். நாம் ராஜகம்பீரத்தில் அனுபவித்தோமே, அப்பேற்பட்ட இடைஞ்சலிலே கொடையடித்துத்தான் முன் வந்த பீடங்கள் முடிவுற்றன. அப்பேற்பட்ட இடைஞ்சலிலே கொடையடித்துத்தான் முன்வந்த பீடங்கள் முடிவுற்றன. அதெல்லாம் ஊடுருக தெரிந்ததால் தான் நாம் இந்த ஓருருளை தேவரதத்தை வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி வருகிறோம். திருவிழாக்கு வந்த கூட்டம் எப்படி இருந்தது? 5049 பேர் மெம்பர்ஷிப்ல அனந்தர்கள் அனந்திகள் காஷாயம் வாங்கினவங்க இருந்தாலும் சந்ததி எல்லாம் சேர்த்தாலும் இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்ப எது செய்து அதை
இந்த வெற்றி தமிழ் செய்து பேசுறோம் 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 பேசுறோம், புதுசு புதுசா கேட்டு கேட்டு வர்றாங்க, புரிதல் ஏற்படுது, தெளிவடைகிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. ஆனா சில நேரத்துல மாய்கை சில ஊடுருவி ஊடுருவி நிக்குது. புரிதல் சரியா ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. மெய் வழிய இன்னும் சரியா புரிஞ்சு நமக்கே புரியலன்னா வரவங்களுக்கு எப்படி புரியும்? அப்ப பண்பாடு காட்டி பதிக்கெனக்கு வைத்த பாட்டாளா பரந்தாமா, நின்பாடு சொல்ல நிலம்பாடு செய்யும், முன்பாடு சொல்ல உலகிடம் கொள்ளா, நீ தேடி அடைந்த நெடுநாள் நெடுமாளே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப பக்குவம் வரணும்னு சொன்னா வேதத்துக்குள்ள போனாதான் பக்குவமே வருமே தவிர, உங்களையும் என்னையும் பார்த்தாக்கா கண்டிப்பா அந்த பக்குவம் அடிபட்டு போகுது. இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற அந்த மேட்டுமை புத்தி ஒவ்வொருத்தருக்கிட்டே மாயை நம்மளை கொண்டு போய் தூர தள்ளிடும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நாம் இந்த ஓருருளை தேவரதத்தை வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி வருகிறோம். இந்த பரந்த உலகில் தலை வைத்து படுக்கக்கூட இடமில்லாமல் ஆபத்து கஞ்சி அவர்களாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று எம் சாலை தமிழ் எக்காலம் ஊதி துந்துமியின் அசைந்த நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கள் வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது. இத தேடு ஊடகத்துல ரொம்ப அழகா செய்யும். ஒரு 2 வரியில பாடுவாங்க. மந்திராலயமும் நீண்ட வண்ண கோடியும் வீசி வாரும் வாருங்கள் என்று எப்படி கூச்சாது? வளைந்து நுடங்கி கூவ கொடி கூச்சா. எப்படி கொடி எப்படி கூ? அது உச்சில பறக்குது, எப்படி கூவுச்சு? ஆனா சேவல் கூவுச்சு, பாட்டையருடைய கொடி கூவுச்சு. அந்த கொடியை பார்த்து இது நம்ம மக்கள் போனோமா, அந்த கொடி கூவுச்சு. அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று பொய்யிடம் போட்டு பயில் பண்ணி இச்சை பிறங்க செய்து எமபடரின் அச்சத்தினை கிளப்பி தொட்டு தடவி சந்நிதி இருத்தி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதிப்பித்து மனித மேம்பாட்டினை தூண்டி இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி வளர்த்தது எது? இந்த நம்ம தெய்வமாங்களோட சாலை தமிழ் என்று கூறி, அது ஒரே ஒரு இது இருக்குது. அந்த கொடின்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஏடு குடும்பத்துல அந்த கொடியை பத்தி பேசுறாங்க தெய்வம். இதோட முடிச்சிடறேன்னா, சுற்றிலும் உள்ளரன் வேலி போட்டு உள்ளே. அந்த கொடியை எப்படி ஏற்றி வச்சிருக்கிறாங்க? ஊருக்கு ஒரு வேலி போட்டாங்க, கொடிக்கு ஒரு வேலி போட்டாங்க. சுற்றிலும் உள்ளரன் வேலி போட்டு உள்ளே கிட்டே நேருக்கு நேர் பாதையிட்டு பொட்டென்ற பார தூரமாந்துணொன்று போட்டு நிறுத்தி கோடியேற்றி. அந்த கொடி என்ன சொல்லுது? உடையானு இங்குடையோ நன்ன. இந்த மெய்வழி யார் யாருக்கு உடையதா இருக்கிறதோ, அந்த செவித்துளை எந்தெந்த மக்களுக்கெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த உடையானும் இங்கு உடையான் என்ன தடையாந்தரம் உடையோரெல்லாம் கட்டாயம் வருமெல் நெட்டி கூவி. இவ்வாறாக அந்த சாலை தமிழானது எக்காலம் ஊதி துந்துபியின் இசைந்த நாதம் முழங்க பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி நம் எல்லோரையும் வாரி அணைத்து கொண்டதின் காரணத்தினாலே
நாம் எல்லோரும் அவர்களுடைய பரமபத வாழ்வினுக்குரிய தலைகளாக ஆகி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புது வாழ்விலே மனங்கூடி சேர்ந்து நம்முடைய பொல்லா பிறப்பினை ஒழிக்க இந்த வீரமிக்க வெற்றி தமிழினை மேலும் மேலும் பயில்வோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.